பாவம் நம்ம முதலமைச்சர், அவருக்கு இருக்கிற என்ன அதிகாரம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்கும் எனக்கும் சண்டை, அல்லது அவருடைய அமைச்சரவைக்கும் எனக்கும் சண்டை. இப்படிதான் சட்டமன்றங்கள் அங்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் ஒரு காலத்தின் தேவையை உணர்ந்து, மாநில மக்களின் உரிமைகளை உணர்ந்து, ஒரு முற்றதிகார தமிழ்நாடு என்பதை போல ஒரு அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களும் ஒரு அதிகாரம் பெற்ற, தன்னாட்சி பெற்ற ஒரு அரசு, அதிகாரம் கொண்ட அரசாக அமைய வேண்டும். ஒன்றிய அரசு வேலையை முழுவதும் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே கொடு. பீகார் வேலையை பீகாருக்கு கொடு, உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசத்துக்கே கொடு, தமிழ்நாட்டு வேலையை தமிழ்நாட்டுக்கு கொடுன்றோம். அதே மாதிரி மாநில அரசு பதவிகளை 100% அந்த மாநில மக்களுக்கே கொடு. இங்க இருக்கிற தனியார் துறை வேலைகளை 100% அந்த மக்களுக்கே கொடு. டாடா நிறுவனம் ஒன்று சிப்காட்ல ஒசூர்ல கொண்டு வந்திருக்கிறான். 10,000 பேரை ஜார்க்கண்ட்ல இருந்து கொண்டு வந்து இறக்கிருக்கிறான். 5,000 பேர் பெண்கள், 5,000 பேர் ஆண்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. சட்டமன்றத்தில் கேட்டேன். என் அன்புக்குரிய அன்பு தென்னரசு, நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசு சொன்னார், நிச்சயம் அதை மாற்றம் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனா ஒன்றிய அரசு இன்னி வரைக்கும் மாற்றப்படல.